துரியோதனன் குருஷேத்திர யுத்தத்தை தொடங்கியதற்காக ஒரே ஒரு முறை மட்டும் ஏன் நாம் இந்த யுத்தத்தை துவங்கினோம் என்று நினைத்து மனம் வருந்தினான். அந்த தருணம் அவனது 98 தம்பிகள் இறந்த போது நடக்கவில்லை. துரியோதனனை கடவுளை விட உயர்வாக நினைத்து வாய்ந்து துரியோதனனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டாள் என்று திரௌபதியின் சேலையை உரித்ததற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட துச்சாதனனின் மரணத்தின் போது கூட அந்த நிகழ்வு நடக்கவில்லை. பீஷ்மரும் துரோணரும் வீழ்ச்சியடைந்து கௌரவர்கள் தரப்பு பலவீனமாகவும் பாண்டவர்களின் தரப்பு பலம் கொண்டதாகவும் மாறிய போது கூட துரியோதனனுக்கு தான் குருஷேத்திர யுத்தத்தை துவங்கியது தவறு என்று தோன்றவில்லை. துரியோதனன் உயிர் நண்பர்களில் ஒருவரான கர்ணன் இறந்த போதும் துரியோதனன் தான் ஏன் குருஷேத்திர யுத்தத்தை தொடங்கினேன் என்று நினைக்கவில்லை. அவ்வளவு ஏன் 18ஆம் நாள் குருஷேத்திர யுத்தத்தின் போது குறுக்கு வழியில் பீமனால் தாக்கப்பட்டு உயிர் பிரியும் அவன் வாழ்வின் கடைசி நொடிகளில் கூட துரியோதனன் யுத்தத்தை துவங்கியதை நினைத்து வருந்தவில்லை. இவ்வளவு இழப்புகளை சந்தித்தும் மனம் மாறாத துரியோதனனை ஏன் நாம் இந்த யுத்தத்தை துவங்கினோம் என்று நினைத்து வருந்த வைத்த அந்த சிறப்பு தன்மை கொண்டவர் சாத்தியகி. யாதவ குலத்தில் பிறந்து பாண்டவர்கள் தரப்பில் இருந்து குருஷேத்திர யுத்தத்தில் பங்கு கொண்ட சாத்தியகிதான் துரியோதனனை ஏன் நாம் இந்த யுத்தத்தை துவங்கினோம் என்று நினைத்து மனம் வருந்த செய்தவர். துரியோதனன் எப்பொழுதும் தன்னுடன் பழகுபவர்களுடன் கபடம் இல்லாத அன்பு வைத்து பழகுபவன். யாருடன் நட்பு கொண்டாலும் அந்த நட்பை முழு மனதுடன் வளர்த்து உண்மையான நண்பனாக இருப்பவன். துரியோதனனிடம் இருக்கும் பெரிய பலவீனமும் பலமும் முழு மனதுடன் அவன் நட்பு கொள்ளும் அவனது மனம்தான். கிருஷ்ணரின் அண்ணன் பலராமரிடம் கதா பயிற்சியை மேற்கொண்ட சமயத்தில் துரியோதனனுக்கும் யாதவ குலத்தை சேர்ந்த சாத்தியகிக்கும் இடையில் நட்பு உருவானது. இருவரும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். குருஷேத்திர யுத்தத்தின் 15ஆம் நாள் துரியோதனனுக்கும் சாத்தியகிக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. இருவரும் யுத்த காலத்தில் எதிரெதிர் அணியிலிருந்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு சண்டையிட நேரில் சந்தித்து கொண்டனர். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். தன் நண்பர்களை தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கும் துரியோதனனுக்கு அன்று 15ஆம் நாள் யுத்தத்தில் தன் உற்ற நண்பன் சாத்தியகியை எதிர்த்து நிற்கும் தருணத்தில் துரியோதனனுக்கு நாம் ஏன் இந்த யுத்தத்தை துவங்கினோம் என்ற எண்ணம் வந்தது. நாம் பாண்டவர்களுக்கு அவர்களது இந்திரபிரசத்தை திரும்ப கொடுத்து இந்த யுத்தத்தை துவங்காமல் இருந்திருந்தால் இன்று இப்படி நாம் நம் நண்பனை எதிர்த்து அவனுடன் சண்டையிட வேண்டி வந்திருக்காதே என்று நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தான். துரியோதனன் மனம் வருந்துவதை உணர்ந்த சாத்தியகி உடனே விரைந்து துரியோதனன் அருகில் சென்றான். குருகுலத்தில் பிறந்த துரியோதனனும் மதுகுலத்தில் பிறந்த சாத்தியகியும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள தயாராகினர். அப்போது பலராமரிடம் கல்வி பயின்ற போது அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு, இருவரும் பழகியது, இருவர் இடையிலும் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என அனைத்தும் இருவர் மனதிலும் வந்தது. அவற்றை எல்லாம் நினைத்து துரியோதனனும் சாத்தியகியும் வெகு நேரமாக ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது துரியோதனன் மனதால் தனது செயலை நினைத்து நொந்து கொண்டு தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டு அவனது உயிர் நண்பனான சாத்தியகியிடம் பேச துவங்கினான். அன்பு நண்பனே, எனக்கு இருக்கும் பழிவாங்கும் உணர்ச்சியினால் நான் இந்த குருஷேத்திர யுத்தத்தை தொடங்கிவிட்டேன். வலிமையும் திறமையும் கொண்ட வீரன் அர்ஜுனன் இருக்கும் துணிச்சலினால் நீ உன் வலிமையான ஆயுதத்தால் என்னை குறிவைத்து நிற்கிறாய். நானும் என் ஆயுதத்தை உன்மீது குறிவைத்து நின்று கொண்டிருக்கிறேன். மதுகுலத்தில் பிறந்த காளையனே, இளமை பருவத்தில் பலராமரிடம் வித்தை பயின்ற காலத்தில் நீ எனக்கு என் உயிரை விட மேலானவனாக இருந்தாய். ஐயோ, அந்த இளமை பருவத்தின் அழகிய தருணங்கள் அனைத்தும் இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அந்த தருணங்கள் எல்லாம் அற்புதமானவை. ஐயோ, இன்று நாம் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து சண்டையிடும் நிலைக்கு வந்துவிட்டோமே என்றான். துரியோதனன் சொல்லியதை கேட்ட சாத்தியகி துரியோதனனிடம் புன்னகையுடன் பதில் சொன்னான். குரு மன்னனாக இருப்பவனே, முந்தைய காலத்தில் நாம் நண்பர்களாக இருந்தோம், ஒன்றாக விளையாடினோம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இது நாம் விளையாடிய சபையோ அல்லது நம் ஆசானின் இருப்பிடமோ இல்லை. நாம் நமது அன்பை வெளிக்காட்டிக் கொள்ள என்றான். அதற்கு துரியோதனன், நமது விடலை பருவம் எங்கே போனது? நாம் மகிழ்ச்சியாக விளையாடிய அந்த தருணங்கள் எப்படி இப்படி மாறியது? நமக்குள்
எப்படி இந்த போர் வந்தது? காலம் மிகவும் வலிமையானது என்பதை இது எனக்கு உணர்த்துகிறது. செல்வத்தின் மீது எனக்கு இருந்த பேராசையினால் நாம் இப்பொழுது போர்க்களத்தில் நமக்குள் சண்டையிட தயாராகி நின்று கொண்டிருக்கிறோம். அந்த செல்வத்தினால் இனி எனக்கு என்ன பயன்? என் நண்பனை கொன்று நான் அடைய போவது என்ன? என் உயிர் நண்பனை அழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நினைத்தால் உன்னுடன் சண்டையிடுவதை காட்டிலும் நான் என் மரணத்தை ஏற்கவே விரும்புகிறேன் என்றான் துரியோதனன். அதற்கு சாத்தியகி, குருகுலத்தின் அரசே, சத்திரிய குலத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஏற்பட்டால் தங்கள் ஆசான்களுடன் கூட போரிட வேண்டும் என்பது சத்திரியர்களின் குல வழக்கம். அரசே, நான் உன் கடந்த கால நண்பன், உனக்கு பிரியமானவன் என்பதற்காக நீ தயங்காதே. என்னுடன் யுத்தம் செய். என்னை கொல்லும் நிலைக்கு உன் கை யுத்தத்தில் ஓங்கிவிட்டால் தயக்கம் காட்டாதே, என்னை கொன்றுவிடு என்றான். துரியோதனன் தனக்குள் இருந்த அகங்காரம், பேராசை, பாண்டவர்கள் மீது இருந்த வெறுப்பினால் அவன் செய்த செயல்களால் இன்று தன் நண்பனுடன் யுத்தம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டதை நினைத்து வருந்தினானே தவிர தன் தம்பிகள் மரணத்திற்காகவோ அல்லது தன் மரணத்தையோ இல்லை. 17ஆம் நாள் யுத்தத்தின் முடிவில் கர்ணன் மரணமும் துச்சாதனன் மரணமும் நிகழ்ந்துவிட்டது என்று தெரிந்த பின் அஸ்வத்தாமன் இப்பொழுதும் சமாதானம் அடைந்து இந்த யுத்தத்தை நம்மால் நிறுத்த முடியும் என்று சொன்னபோது துரியோதனன், எனக்கு மிகவும் பிடித்த என் நண்பன் கர்ணன் மடிந்து விட்டான். என் 99 தம்பிகளும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது நான் இந்த யுத்தத்தை நிறுத்தி என்ன பயன்? இனி நான் வாழ்ந்தாலும் மடிந்தாலும் ஒன்றுதான் என்று சமாதானத்திற்கு மறுத்துவிட்டான். துரியோதனன் நல்லவனோ அல்லது தீயவனோ, இரண்டில் எது அவனது குணாதிசயமாக இருந்தாலும் ஒரு நண்பனாக என்றுமே துரியோதனன் சிறந்தவன் என்பதிலும் அவன் ஒரு நல்ல நண்பன் என்பதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.